ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் கடாட்சஸ்தபகம் ஸ்லோகம் 22. துக்தாப்தி கன்யே வதபாங்க பிருத்யாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹ. துக்தாப்தி கன்யே த்வத் அபாங்க பிருத்யாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹா. ஹே துக்தாப்தி கன்யே, கடலின் கன்னியே, உமது கட்டாட்சத்திற்கு இலக்கானவர்கள் செல்வத்தின் அதிபதியான குபேர பதவி, இந்திர பதவி போன்றவற்றை அடைந்து நீண்ட நாள் மகிழ்ச்சியுடன் இன்பமாக வாழ்கின்றனர். அதனை பெறாதவர் ஏழைகளாய் தரித்திரர்களாய் எப்போதும் மனக்குறையுடன் வாழ்பவராய் மண்ணுலகில் வாழ்கின்றார்கள். செல்வத்தை பெறுதல் பெறாமை என்பது உமது கட்டாட்சத்தை பெறுதல் அல்லது பெறாதிருத்தல் என்பதை பொறுத்தே அமைகின்றது. இவ்வாறாக தாயாரின் அருட்பார்வை யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் இன்பமாகவும், கிடைக்காதவர்கள் எப்போதும் மனக்குறையுடனும் வாழ்கின்றார்கள் என்று கவி கூறுகின்றார். துக்தாப்தி கன்யே த்வத் அபாங்க பிருத்யாஹ துக்தாப்தி கன்யே த்வத் அபாங்க பிருத்யாஹ துக்தாப்தி கன்யே த்வத் அபாங்க பிருத்யாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹ மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹ மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹ. துக்தாப்தி கன்யே த்வத் அபாங்க பிருத்யாஹ வித்தாதிபத்யாதி பதாபிஷிக்தாஹ கிருத்தாபயுக்தாஸ்தவ தேவ்ய பக்தா மர்த்யா ஜகத்யாம் விலபந்தி ரிக்தாஹ. தாயார் திருவடிகளே சரணம்.